நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்.